சரி, வணக்கம் பிள்ளைகள். எல்லாம் ரெடியா? இந்த Good மைக் evening, sir. அன்மியூட் பண்ணி விட்டுருக்கேன். நான் எல்லாம் கதைக்கிறாக்கணும்லாம் இல்லை. தேவையானதுக்கு மட்டும் Good அன்மியூட் evening. பண்ணி கதைங்க. ஏன்னா முதல் கிளாஸ் தானே, என்ன மாதிரி உங்களோட டிஸ்கஷனையும் கதைச்சு போட்டு செய்வோம். எல்லாம் ரெடியா? என்ன சத்தத்தை காணையில? Ready, sir. சரியா? போட்டெல்லாம் கிளியர் ஓகேயா இருக்கா? ஓகேயா? உங்களை கொஞ்சம் கதைச்சு போட்டு நாங்கள் இதை செய்வோம்னு பார்க்குறேன். என் பேர் விக்னேஸ்வரன். நான் மௌனியால தான் செய்கிறேன். மௌனியாவுக்கு அவங்க மகாவித்தியாலயத்தில் தான் படிப்பிக்கிறேன். இவ்வளோ தான் என் அறிமுகம். போன வருஷம் இப்போ இதில் சிலர் ஜாயின்டாக இருக்காங்க. போன வருஷம் செஞ்சேன் பேப்பர் கிளாஸ். அது கொஞ்சம் லேட்டாக செஞ்சினாங்க. அதில் இருந்து அவங்களோட அந்த குரூப்லேயும் போட்டு விடணும்னா அவங்களோட அண்ணாக்கள் சொல்லி தங்கச்சி தம்பியாக்கள் 1 2 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு கேட்டால் தெரியும். இப்போ உங்களுக்கு பேப்பர் என்ன மாதிரி? இப்போ இன்றைக்கு அனுப்பின பேப்பர் ஒரு ஒரு செட்டாக அனுப்பியிருக்கிறேன். இது இப்போ முன்னுக்கு நாங்கள் மாடல் பேப்பர்களை இப்படி மாடலும் போகும், பாஸ் பேப்பரும் போகும். பாஸ் பேப்பர் ஒரு 10 வருஷத்தை அடித்து வைங்க. சரியா? 10 வருஷம் பாஸ் பேப்பர் அடிச்சுட்டு செஞ்சுன்னு போகும். போன முறை நான் செஞ்சது ஒரு டொப்பிக் எடுத்துட்டு இப்போ பின்னமண்டா டொப்பிக் எடுத்து விளங்கப்படுத்தி போட்டு அதில் வர கேள்வி எவ்வளோத்தையும் ஓட்டெல்லாம் செஞ்சு கொண்டு போனாங்க. அப்புறம் இப்போ பங்குண்டா பங்கில் வரது வரி எல்லாம் இப்படியே தொடர்ந்து அதில் வர கேள்வியை செலக்ட் பண்ணி எடுத்து செஞ்சு கொண்டு போனாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்லையா, ஸ்ட்ரக்சர்லையா, எஸ்ஏலையா ரெண்டு அப்பளத்தையும் ஓடல் எடுத்து செஞ்சு கொண்டு போனாங்க. அப்படி இல்லை இப்போ இந்த இதில் ஒவ்வொரு கேள்விக்கும் விளங்கப்படுத்தி செய்கிறதா என்ன மாதிரின்றது நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். உங்களோட ஐடியா கேட்டு ஒப்பீனியனை கேட்டு தான் செய்யலாம். மற்றது கிளாஸ் டைம் நான் ஒரு ம், புதனும் ஞாயிறும் தான் பிளான் பண்ணேன். புதனும் ஞாயிறும் 8லேருந்து 9 9லேருந்து 10 போடுற மாதிரி நான் ஒரு voting மாதிரி போடுறேன். அதில் ஓகேன்னா இல்லாட்டி தனியாக ஒரு மெசேஜ் பிரச்சனையாக தனியாக மெசேஜ் பண்ணுங்க. பாவம் இல்லாட்டிக்கு ஏதாவது ஒன்று முன்னுக்கு எதுவும் மாற்றி போடலாமாண்டா. நான் சிலர் இந்த சயின்ஸ் கிளாஸ் ஏதோ இருக்குன்ற காய்ச்ச மாதிரி இருக்கு. முன்னுக்கு எதுவும் செவ்வாய் வியாழம் போடக்கூடிய மாதிரி அப்படி எதுவும் பண்ண 2 இதை voting போடுறேன். அதற்கு பார்த்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். சரியா? முதலாவது நாங்கள் இப்போ பேப்பர்ண்ட மாடலை பற்றி கேட்போம். உங்களுக்கு என்ன கூட பேப்பர் பாடம் தெரியும். பாடம் முழுக்க படிச்சிருவீங்க. பாடம் முழுக்க கரை கண்டுருவீங்க. 10ஆம் ஆண்டு முடிச்சு 11 முடிச்சு பேப்பர் வார கேள்விக்கு விட எப்படி எழுதுறேன்றான்னு தெரியாது. இப்போ அதைத்தான் நாங்கள் என்ன செய்வோம், பேப்பரை செஞ்சு செஞ்சு பழகி கொண்டு போகிறோம். தொடர்ந்து செய்ய என்ன செய்யும், அதுவாகவே பழகி நான் கேள்விகளோட வாய்க்க அதை பற்றி காய்க்கிறேன். இப்போ பேப்பர் நம்ம முடலை பார்ப்போம். பேப்பர் நம்ம முடல் என்ன நடக்க போகுது? முதலாவது இப்போ படி 25 கேள்வி வர போகுது. பகுதி 1ல் 25 கேள்வி. 25க்கு மேலே உங்களுக்கு ஒன்றுக்கு 1 படி 25, 1க்கு 2 படி அவ்வளவு வேற 2 50 மார்க்ஸ் வந்துடும். இதுக்குள்ள உங்களுக்கு என்ன அதுக்கப்புறம் முதல் 10 கொஞ்சம் காலத்துக்கு முதல் நாங்கள் என்ன பேப்பர்னா முதல் 10 முதல்ல 30 கேள்வி வந்து முதல் 10 பேசிக் சின்ன சின்ன கேள்வியெல்லாம் வந்து பிறகு வார 20 கொஞ்சம் காட்டாகி கொண்டு போவாங்க. இப்போ என்ன உங்களுக்கு எல்லாமே ஒரு இடைக்கிட சின்ன சின்ன கேள்விகள் காட்டா வருது. எல்லாமே என்ன பேசிக் சின்ன சின்ன பின்னங்கள், தீர்க்க, காரணிப்படுத்தல், மனித நாட்கள், கோணங்கள், அந்த கோணங்களை சம்மந்தப்படுத்துகிற கேள்விகள், கோமசிகான், அப்படி அந்த வரி முதலாவது கேள்வி எப்படி எடுத்தாலும் மனித நாள் அல்லது வரியை தான் தூக்கி தூக்கி போடுறாங்க. அவன் மற்ற பாடங்கள்ல எது முன்னுக்கு வர மட்டும் கெஸ் பண்ணவே இயலாது. இதுல என்னது உங்களால கெஸ் பண்ணி சொல்லணும் என்னது இதுதான் வரப்போ தான் நான் நம்பரை மாற்ற போறேன். நம்பரை மாற்றி போட்டோன்னே நாங்கள் வரைவு முதலாவது செகண்ட் பார்ட்ல முதலாவது கேள்வி வரைவு தான் போடுறாங்க. ஆனால் என்ன ஒரு வருஷம் வரைவை தந்துட்டு அதுல இருந்து கேள்வியை கொண்டு போகிறான். சில உள்ள சமன்பாடை தந்து அட்டவணையை தந்து கொண்டு போகிறான். அவ்வளோ தான் வித்தியாசம். முதல் ரெண்டும் மாறல. அவன் பேப்பர் மாடல்ல முதலாவது ஃபர்ஸ்ட் பாட்டுங்கடா 1க்கு 2 படி 50 மார்க்ஸ். அதில் ஒன்று உன்னிப்பாக கவனிக்கணும். நம்ம மார்க்கிங்கில் ஒவ்வொரு முறையும் ஒரு வருஷமும் மாறும். இது முறையை முன்னுக்கு என்ன செஞ்சது செய்க வழி தேவையில்லை, ஃபுல்லாக மார்க்ஸ் கொடுங்கன்னு தான் கொடுத்தோம். விட இருந்தால் மார்க்ஸ் என்ன பிறகு போக போக சிலதுகளுக்கு சின்ன சின்ன 1 2 போன வருஷம்ல அதுக்கு முதல் வருஷம் 3க்கு ஏதோ செய்க வழி இருந்தால் ஒன்று கொடுக்க சொல்லி வந்தது. அப்போ அப்படி மாறிச்சு. அப்போ சில சில வேலைகளில் பேப்பர்னு செய்யும் ஒவ்வொன்றும் உடல் மாறும். அப்போ நீங்கள் சின்ன சின்ன செய்க வழியில் போட்டு கொண்டு போகிறது உங்களுக்கு நல்லா உங்களுக்கு பாதுகாப்பு. புக்கில் என்ன இருக்கோ அது இப்போ ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கைட் அதுதான் அவங்களோட என்னது ரிசோர்ஸ் புக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்களோட பைபிள் மாதிரி. அதில் இருக்கிறதா அப்படியே பாடமாக்கி எழுதுனா அதுதான் மார்க்ஸ். இங்கே எங்களுக்கு என்ன வேறு வரையும் பார்க்கலாம். என்ன ஒவ்வொரு வருஷம் சில வேலைகளை சொல்லுவாங்க அழகுக்கு கூடன்னுவாங்க, சில வேலை கொடுக்க வேணாண்டுவாங்க. அப்போ ஒவ்வொன்றும் மார்க்கிங்லாம் என்ன செய்யும், சில சில இதுகள் மாறும். அதுகளை விடுவோம். எங்களால் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுன்னா நாங்கள் இங்கே பார்த்துக்கொண்டு போவோம். அப்போ பகுதி 1ல் 25க்கு 2 படி 50 மார்க்ஸ் நார்மலாக
எடுத்து அப்படி செய்க வழி செஞ்சு கடைசி விட கூட இருந்தாலும் செய்க வழி கொண்டு கொடுப்பான். அதை நீ கவனிக்கணும். இப்போ ஒரு கோமாசி செய்கிறேன்டா, இந்த பக்கத்துல அட்டவணை போட்டு எல்லாம் செஞ்சிருக்கிறீங்கடா, அதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுப்படும். கடைசி விடைக்கு ஒரு மார்க்ஸ். ஆக்சுவலாக கடைசி விட மாறி பிள்ளைய அழுகி போட்டாங்க அங்கேருந்து கொண்டு இருக்கேன் 2 மார்க்ஸும் போயிடும். செய்க வழியில் இருக்க என்ன நடக்கும்? ஒரு மார்க்ஸ் உங்களுக்கு வர போகும். பகுதி ஒன்றுல தான் ஏ என்பது மற்றது பி. பார்ட்மெண்ட்லேயே இது ஏ பி என்று வரப்போகுது. ஒன்று ஏ ஒன்று பி என்று வரப்போகுது. இதுல என்ன நடக்க போகுது? 5 கேள்வி, அதுக்கு 10 படி 50 மார்க்ஸ் வரப்போகுது. அப்ப இது இந்த முதல் பேப்பர் 100 மார்க்ஸுக்கு வரப்போகுது உங்களுக்கு. இதுல என்ன வரப்போகுது உங்களுக்கு? பின்னம். எப்பயாவது மாறி இருக்கா? சில வேளையில மாறலாம். எப்பயாவது மாறி இருக்கா? இல்ல. பின்னம் பின்னம் பின்னம். அடுத்ததான் மேக்சிமம் சுற்றளவு கேள்வி, சுற்றளவையும் பரப்பளவையும் வந்து கேள்வி போடுறான். அப்படி இல்லாட்டிக்கு எஸ்டி வரைவு, இடப்பெச்சு நேர வரைவு அல்லது வட்ட பை வரைவை கொண்டு வந்து அதுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறான். அப்படியே அதில் ஒரு சாய்ஸ் ஒன்று வருது. அடுத்தது பங்கு வரி, தீர்வு வரி, அந்த அந்த செக்ஷனுக்குள்ள கொண்டு வந்து அதில் போடுறான். அடுத்தது நிகழ்தகவு, இந்த என்னது மரவரி படம், அதில் கொண்டு வந்து போடுறான். அடுத்தது எங்கட இந்த மீடுறம்பல் கொண்டு 5 கேள்வியும் இதுதான் என்று சொல்லிட்டா தெரியும் உங்களுக்கு. அப்போ அந்த 5ல் திருப்பி திருப்பி செஞ்சு போடலாம். ஒவ்வொரு சின்ன சின்ன முன் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி எடுத்தா முன்னுக்கு ஒரு 2-3 மார்க்ஸ் எடுத்தான். கடைசி கொஞ்சம் எடுக்கிறது சிக்கலாக இருக்கும். அதை தான் செய்ய போகிறோம். ப்ராக்டிஸ் பண்ணி ஃபுல் மார்க்ஸ் ஆக்குறது பார்க்க போகிறோம். பின்ன கேள்வி முதலாவது கேள்வி பிள்ளை விட மாட்டாங்க லேசில். அடுத்த கேள்வி வரைக்கும் இந்த கேள்வி வசனம் எங்களை பிள்ளைகளுக்கு என்ன தமிழை தீர்க்க என்றா அதை என்ன செய்யறோன்றது தெரியவே தெரியாது. நான் கேள்வியில் வரைக்கும் அதை சொல்றேன். அப்ப இதுக்கு என்னது 100 வந்துடும். செகண்ட் பார்ட்ல அதுலேயும் என்ன பாட்டேன்னு வரும். அடுத்தது இதுலேயும் என்ன 6 கேள்வி, அதுல 5 செய்வீங்க. இதுலேயும் 6 கேள்வி 5 செய்ய போறீங்க. ஏன்னா பேப்பர் முதல்ல இருக்க சொல்லி போட்டு போறது நல்ல பண்ணிங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா எனக்கு என்ன 1க்கு 10 படி 50, இவருக்கு 1க்கு 10 படி 50, 100க்கு வர போகும். கடைசி மார்க்ஸ் என்ன நடக்கும்? 2ஐயும் கூட்டி 2ஆல பிரிச்சு உங்களுக்கு கடைசி மார்க்ஸ் போடப்படும். அப்போ இதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல எடுக்கிற ஒவ்வொரு மார்க்ஸும் உங்களுக்கு 1 மார்க்ஸ். இதுல 25ல் ஒரு எடுக்கிற சரி ஒவ்வொன்றும் உங்களுக்கு 1 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட்ல கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு 25 மார்க்ஸ் வந்துடும். ஸ்ட்ரக்சர் எஸ்ஏல வேற முதலாவது வரைவு, பங்கு அல்லது கூட்டு வட்டி வரப்போகுது. ஒரு இருபடி கோவை அமைப்பு, வேற என்ன வரை, அந்த நிறுவல் 2 வரப்போகுது. ஒரு தொடை, கூட்டல் விருத்தி, பெருக்கல் விருத்தி, பெருக்கல் விருத்தி முன்னுக்கு வந்துடும். கூட்டல் விருத்திலாம் கேள்வி வரும். அது வரப்போகுது. வேற என்ன வரப்போகுது? அப்படியான கொஞ்சம் கொஞ்சம் கேள்விகள். இப்போ அமைப்புக்கு வரைவு, கனவளவோட ஒரு கனவளவை மடக்கையும் சேர்த்து ஒரு கேள்வி. அப்படி கேள்வி அதில் நீங்கள் என்ன செய்யணும்? கட்டாயம் ஒரு நிறுவல் செய்ய வேண்டி தான் வரப்போகுது. அப்போ ஒரு நிறுவலையும் நாங்கள் என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ண தான் வேணும். அப்போ 6ல் 5 கேள்வி இதில் செய்ய போறீங்க. இதில் முன் 6ல் 5 சாய்ஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள நிறுவல் வேற இல்லை. பின்னுக்காக கொண்டு என்ன செய்யலாம்? நிறுவலை சேர்க்கிறான். அப்போ இதில் 6ல் 5 செலக்ட் பண்ணிக்க இப்படி ஒரு நிறுவல் தொடர்த்தான் வேணும். அப்போ இதில் 5 இப்போ அப்புறம் மாறி 12ல் 10 தானே, இதில் 6ஐயும் இதில் 4ஐயும் செஞ்சு விட்டுட்டு வந்தீங்கன்னா வெட்டுவானே. ஏன்னா தந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் நாங்கள் விட எழுதுறோம். என்னது இந்த 6ல் 5 எடுக்கணும், இந்த 6ல் 5 எடுக்கணும். மாறி எழுதி போட்டு வந்தா கூட செஞ்சிருந்தா பார்த்து போட்டேன்னு கூட வரதை பார்த்து எடுத்து போட்டு குறைய வரதை வெட்டி விடலாம். நீ இதுல தான் 5 செஞ்சீங்களோ பிள்ளைல, இந்த 6லையும் 6ஐயும் செஞ்சு இதில் 4 செஞ்சு போட்டு வந்தா இதில் இருக்கிற 1 வெட்டுப்படும். சரியா? கூட செஞ்சாலும் இதில் 6 இருந்தா இந்த 6க்கு 5 எடுப்பாங்க செலக்ட் பண்ணி, இந்த 6க்கு 5 எடுப்பாங்க. அப்படி பிரித்து இவ்வளவு இதுக்கான விஷயம் வரப்போகுது. சரி, எவ்வளவு தான் எங்கள்கிட்ட பேப்பர் மாடலாக இருக்க போகுது. இந்த இதெல்லாம் எங்களுக்கு பேப்பர் பிரித்து கொடுக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னோட நடக்கலன்னு நினைக்கிறோம். அப்போ அதுகளுக்கு என்ன நடக்க போகுது? ஃபர்ஸ்ட் டேர்முக்கு இப்போ உங்களோட 10ஆம் ஆண்டில் 75%. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் தொடங்கி ஓஎல்ல கொஞ்சம் தானே இருக்கு, அதில் ஒரு 25% போடக்கூடிய மாதிரி தான் வரப்போகுது. சரியா? அப்போ இதை கவனிச்சு கொண்டீங்கன்னா சரி. அப்போ இந்த பகுதியே இதுகளை பார்த்தீங்கன்னா பேப்பர் முடல் தெரியாமல் கொடுக்குறாங்களா? பேப்பர் கேள்வி எப்படி வருதுன்னு தெரியாம நாங்கள் படிச்சு கொண்டிருக்கோம். அதான் எங்கள்கிட்ட நாங்கள் ஒரு முக்கியப்பட பேப்பரில் முடலே பார்க்குறீங்க விழுந்தவங்க படிக்கிறது படித்து போட்டு கேள்வி செய்ய சொன்னால் இது கேள்விக்கு வந்து தெரியா. அப்போ நான் கேள்விக்குள்ள முதல்ல 2 கிலோங்கிறாங்க முதல்ல செஞ்சு பார்ப்போம். சரியா? குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு 6 மனிதர்களுக்கு 8 நாட்கள் தேவை. இப்போ மனித நாட்களுக்குள்ள கேள்வி போட்டு முதலாக கேள்வி செஞ்சு பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சாக்கள் இருக்கு அரை பண்ணீங்களா? ஓ, பேசிக் கேள்வியை தான் போட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் தானே சும்மா சின்ன கல்லியில் போனா பாசிபிள். இதே கல்லியில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த என்ன கூட போகுது, வெயிட் கூட போகுது, அவ்வளவுதான். சரியா?
விளங்கல. இது என்ன பேப்பர்? இது ஒரு ஸ்கூலுக்கு எங்கேயோ வந்த இதுக்கு இது என்ன பேப்பர், எடுத்த பேப்பர் ஒன்று. சரியா? ஒரு குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு 6 மனிதர்களுக்கு 8 நாட்கள் தேவைப்பட்டது. என்ன நடக்குதா? 6 மனிதர்கள் 8 நாட்கள் தேவைப்பட்ட ஒரு குறித்த வேலையை செய்யறதுக்கு 6 பேருக்கு 8 நாட்கள் தேவைப்படும். இவ்வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பதற்கு எத்தனை மனிதர்கள் தேவை? இந்த வேலையை 12 நாள்ல செஞ்சு முடிக்கும். அப்ப இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கான மனித நாள்னா என்ன? ஒரு மனிதனையும் 4 பேருக்கு மனிதன் தருணார். மனிதன் தர 4 பேர் அப்போ. சரியா? அப்ப மொத்த வேலைக்கான மனித நாள் எழுத்து விளங்க தானே? என்னது? மனிதன் தர நாள் 6 மனிதன் 8 நாள் வேலை செய்யணும். 6 8 எவ்வளவு? 48 48 மனித நாள் மனிதன். வேலை இருக்கு. 48 மனித நாட்கள் வேலை இருக்கு. இப்ப அவர் கேட்டிருக்கார் 12 நாள்ல இதை முடிக்கணும், எத்தனை பேர் தேவையுண்டு. அப்ப இதைத்தான் என்ன செய்ய போறோம்? திருப்பி மனித நாள் தெரியும் எங்களுக்கு, இதே சமன்பாடு திருப்பி போட போறோம். அப்ப என்ன? மனித நாள் மனிதன் தர நாள். மனித நாள் தெரியும் எங்களுக்கு 48. மனிதன் தேவை, அதான் தேவை எங்களுக்கு. எக்ஸல் வைப்போம். தெரியாத ஒரு கணியத்தை எக்ஸல் வைக்கும், அதுல ஒரு பிள்ளைப்பு இல்லை. தர நாள் எத்தனை? 12 நாள்ல முடிப்போம். அப்ப உங்களுக்கு நீங்க 9 அதுகளை படிச்சு எழுவாய் மாட்டோம். அப்ப நாங்க சின்னல இருந்து படிக்கிறதுகளை என்ன செய்வோம்? திருப்பி திருப்பி அதுகளை ஒரு ரிவிஷன் பண்ணுவோம். அவங்கள தொடங்க வைக்க அந்த சின்ன சின்ன இதுகளை ஒரு ரிவிஷன் பண்ணி கொடுத்துருவோம். சரியா? அப்ப இந்த 12 என்ன செய்யும்? பெருக்குது. அப்ப சமன்பாட்டுக்கு இஞ்சால பெருக்கலா இருக்கிறது இஞ்சால வரைக்கும் என்ன மாறும்? பிரித்தலா மாறும். பெருக்கல் பிரித்தலா மாறும். பிரித்தல் பெருக்கலா மாறும். கூட்டல் இஞ்சால வந்தா கழித்தலா மாறும். கழித்தல் இஞ்சால வந்தா கூட்டலா மாறும். ரெண்டு பக்கம் எங்க கொண்டு போனாலும் இந்த ஒப்போசிட் குறி மாற போகுது. அப்ப இங்க பெருக்கலா இருக்கிறது இங்க வந்தா என்ன நடக்க போகுது? பிரித்தல். அப்ப குடி வளத்தை மாத்தி எழுதணும். எக்ஸாமன் 48 12. அப்ப எவ்வளவு நாள்? 4 நாட்கள் தான் மனிதர்கள். அப்ப என்ன? எத்தனை இப்ப இது எக்ஸாமன் போட்டுட்டு போடுறீங்க எழுதிவிடணும். என்ன 4 மனிதர்கள் கொடுக்கணும். உங்கள்கிட்ட கேட்டது என்ன? எத்தனை மனிதர்கள்? அப்ப 4 2 மட்டும் மட்டும் அவர் 4 மனிதர்கள்ன்றதை கொடுப்போம். வேணும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எங்களோட பாதுகாப்புக்கு நாங்களே என்ன செய்வோம்? சின்ன சின்ன டைம் போனாலும் அவருக்கு அவ்வளவு டைம் போகாது. எங்களோட பாதுகாப்பை நாங்க தான் பார்த்துக்கொள்ளணும். அப்ப என்ன செய்வோம்? சின்ன சின்ன வேலையில செஞ்சு கொள்ளணும். சரியா? அப்ப இதுல பாருங்கடா, எங்களுக்கு தெரியும் 6 மனிதர்கள் 8 நாள் வேலை நடக்குது. அப்போ ஒரு வேலை நடக்குது. அந்த ஒரு வேலை ஒரு காணியோ ஏதோ துப்புரவு செய்ய போறீங்க, அதுக்காக ஒரு பிளான் பண்ற மாதிரி இதை யோசி. அப்போ 6 நாள் 6 மனிதர்கள் 8 நாள் வேலை செய்யணும்னு சொல்லியாச்சு. செஞ்சாதான் அந்த வேலை முடியும். என்ன செஞ்சாலும் முடியாது. அப்ப அதுக்கான மனித நாள் வேலை மனித நாளை கண்டுபிடிக்கிறோம். 6 8 48 மனிதனை நாளை மறிக்கணும் 48 மனித நாள். இப்ப அதே இது சொல்லியிருக்கான் 12 நாள். ஆறுதல பொறுமையை நீங்க ஒன்றும் அவசரப்பட வேணாம், பொறுமையா செய்யுங்க. எத்தனை பேர் தேவை? என்ன என்ன மொத்த மனித நாள் தெரியும். மனிதனையும் நாளையும் பெருக்கினா மனித நாள். இந்த எழுவாய் மாற்றம் உங்களோட பெருக்கிறதுங்க வந்தா பிரிக்கிற வச்சுக்கணும் 4 மனிதர்கள் தெரியும். இதுதான் நாங்க இப்ப படிக்கிறோம். இது படிக்காதாக்களும் செய்வாங்க. இப்போ கான்ட்ராக்ட் எடுத்து செய்யறாங்க சிலர். இந்த வேலையை முடிக்கிறதுக்கு இத்தனை நாள் காணும் என்ன மனக்கணக்கில் போடுவாங்க. அவங்க அனுபவத்துல எடுப்பாங்க. இப்ப இதே கேள்வி பின்னுக்கு என்னத்துல வரும்? வேற வேற இதுகளில் வர போகுது. என்னது? ஒரு இராணுவ முகாமில் இருக்கிற சிப்பாய்களுக்கு தேவையான உணவு, அதுல இருந்து கொஞ்சம் பேர் விலகி போயிட்டினோம். அப்போ அதுக்கு எவ்வளோ நாளைக்கு தேவையான அது பின்னுக்கு வேற கேள்வியில் அடுத்ததுல போடுறது. அப்போ அதுக்கு சிலது ஒரு பண்ணையில் இருக்கிற மாடுகள். இப்போ இந்த யுத்த கப்பல்கள் எல்லாம் போகுது. இப்போ அமெரிக்கால இருந்து ஈரானுக்கு வருது. அதுல வர அவலத்துக்கு வேணும் இடைக்கிட கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போறாங்க. அந்த கப்பல் முழுக்க ஸ்டோர் பண்ணணும். அப்போ எத்தனை வீரர்கள் இருக்கணும், வைக்க எவ்வளவு சாகம் தேவைன்றது, எவ்வளவு நாள் நிற்க போறன்றது ஸ்டோர் பண்ணணும். சிலது நீர்மூழ்கி கப்பல். எங்கட இல்லை அமெரிக்கா என்ன அந்த அணுவில் இயங்குற நீர்மூழ்கி கப்பல் என்ன உள்ளுக்கு போனால் வேற வெளியில கிட்ட ஒரு 6 மாதத்துக்கு உள்ளுக்கு தான் சுற்றி கொண்டு தெரியும். அப்போ அதுக்கு என்ன? அது அணுவில் இயங்குறபடியா ஒரு சீசன் அதெல்லாம் உள்ளுக்கே இருக்கும். அதுக்கான சாப்பாடுகள் எல்லாம் என்ன செய்வாங்க? முதல்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. எங்களோட இந்த சின்ன இதுகளில் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. இந்த நாகை மீனவன் அது கண்டு அவங்கள ஒரு தங்கி இந்த கடலுக்கு மீன் பிடிக்க போறோம்னா அவ்வளோ சாப்பாடு கொண்டு வாங்க. அப்போ அவங்க என்ன இதே வேலையை தான் என்ன செய்யறாங்க? அவங்க அனுபவத்துல இதுதான் தெரியாம அவங்க செய்யறாங்க. நாங்க என்ன செய்யறோம்? இதென்று செய்து ஒரு வரைவிலக்கணத்தோட படிச்சு கொண்டு போறோம். முதலாவது என்னது? மனித நாள் கேள்வி இப்படிதான் வரப்போகுது. சரியா? இதுல எல்லாம் இப்ப செஞ்சாக்கள் ஓகே, செய்யாக்கள் நோட் பண்ணி எடுங்க.
அதான் இது இப்படி கொண்டு போறது ஓகே, அல்லது ஒரே டாபிக் எடுத்து அதை செஞ்சுட்டு அதில் இருக்கிற கேள்வி எல்லாம் செஞ்சு கொண்டு போறது ஓகே இருக்குமா? அதான் எங்க பிரச்சனை இல்லை, பயப்படாம. இது ஓகே சார். பாஸ் பேப்பர் கிட்ட இப்ப முடலாதல் வாக்கிக்கணும் நம்மள அப்படி போகும். பாஸ் பேப்பர் கிட்ட வரைக்கும் ஒரு டாபிக் எடுத்து அதில் போனோம்னா அது ப்ராக்டிஸ் ஆகிடும் தொடர்ந்து. போன முறை அப்படித்தான் செஞ்சேனான்னு பார்ப்போம். அது அவங்க கூட கொஞ்ச நாள் செய்கிறத பொறுத்து பார்ப்போம். மற்றது இது டவுட்டுகள் என்ன மாதிரி நீங்கள் கிளாஸ் முடிய ஒரு கொஞ்சம் டைம் தருவேன், அதில் நின்று கேட்குறாங்க கேட்கலாம், சரியா? இப்போ இல்லை, இப்போ இடையில வர டவுட்டுகளை நீங்கள் சின்ன சின்ன டவுட்டுகளை கேட்கலாம். இப்போ சில ஆட்கள் கூட நான் மைக்கை மியூட் பண்ணிடுவேன். அப்போ என்ன செய்யுங்க, கிளாஸ் முடிய நான் மியூட் பண்ணி விடுவேன். பிறகு நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் நிற்பேன். அப்போ அதில் வந்து நீங்கள் உங்களோட டவுட்டுகளை கேட்கலாம். அப்படி இல்லாட்டிக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி கேட்டிங்கனாலும் அதை செய்வேன், சரியா? இதை அழைக்கிறேன், ஓகே. ஒரு எக்ஸாம் வரதுல தான் பெருமெண்டெல்லாம் நம்பி இருக்காங்க. சில சில அடிச்சு விட்ருவாங்க, பெட்ரோல் பிரச்சனை அதால் பிந்தும் முந்தும் வந்து கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு சிலபஸ் அப்படியா முடியுங்க டைமுக்குள்ள எக்ஸாம் நடக்க போகுது. அப்போ அதுக்கு தயாராக இருந்துட்ட மாட்டாங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே. நாளைக்கு 7 உண்டுங்க 12 இந்த சத்தங்களை காணையில் உஷாரா இருக்கணும், சரியா? நேரத்துக்கு சரி போட்டு சார். எனக்கு தெரியாது, சரியா? இப்ப பாருங்க, இதுல முதலாவது கேட்டிருக்கு தீர்க்க. இந்த தீர்க்கெல்லாம் நான் பேப்பர் திருத்த பாக்குற பிரச்சனை என்னடா, பாரிய பிரச்சனைகள் நடக்குது. ஒரு சிலர் தீர்த்து விட எடுத்துருவாங்க, சிலர் அவனுக்கு விரும்பினவங்களுக்கு செய்வார். என்ன செய்யறாங்க, தீர்க்கண்டா கழித்தல்ல முதல்ல தொடங்குற கழித்தல்ல இதுலயே கழிப்பாங்க. ஒன்றையும் கழிச்சே பூஜ்ஜியம் கொண்டு போட்டு ஒரு டீம் முடிச்சிடும், சரியா? இதுல கோமாசி எடுக்கிற பிளானே அதுல இல்ல அவங்களுக்கு. அப்படி இல்ல, சரி கோமாசி எடுத்தெல்லாம் கண்டா பிறகு இதுக்கு ஒரு விடையை எடுத்துவாங்க. இப்போ ஒரு கோமாசி 12 எக்ஸண்டா, இதுக்கு மேல ஒரு 4 விடையை எடுத்துறான்னு வைங்களேன், ஒன்றுங்கள் 12 இப்படியே விட்டுட்டு வேற ஆக்கள் இருக்கு. இந்த இதுக்கு இடையில வாரத்துக்கு என்ன திருத்தி போட்டு ஒன்று கொடுப்பாங்க, துருக்கி எடுத்துருக்கிறீங்கன்னு ஒன்று கொடுப்பாங்க. கடைசி விட என்னது, எங்களுக்கு எக்ஸ் தான் எங்களுக்கு என்ன கேட்டிருக்கு தீர்க்கண்டு பிள்ளைகள் வர்ற பிள்ளை இதை தீர்த்து இப்படி எளிய வடிவில கொடுத்துட்டு வந்துடுவீங்க. ஆனா அங்க கேட்கிற தீர்க்கன்னு கேட்கறது இந்த விளக்கம் எக்ஸ தனியா காணுங்க, எக்ஸுக்கான விடையை உங்களுக்கு கேட்டுக்கிறாரு. இப்போ எக்ஸுக்கான விடையை கேட்டா என்ன செய்யணும், இதை தீர்த்து எக்ஸுக்கு தான் விடை கொடுக்கணும். இடையில விட்டுட்டு வந்தீங்கன்னா வேற இதுக்குள்ள எவ்வளவு கிடக்கு. அப்ப அதெல்லாம் தேவையில்லை, அது சுருக்கி எளிய வடிவில் கொடுக்குறா முதல் வேலை. அப்ப எக்ஸுக்கான விடையை கொடுப்போம். அப்ப நாங்க தான் மார்க்ஸ் விளக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சதுகளையே. இந்த வசனங்கள் தெரியாததால சில சில இடங்கள்ல வந்து கொண்டு வரோம். இப்ப பார்ப்போம், பின்ன பின்னத்திலே ஒரு அச்சர கணித பின்னமே இருக்கு. இப்ப நோமல் கிளாஸ்ல அது போய் கொண்டிருக்கு அச்சர கணித பின்னங்கள். அதுல என்ன, இதை சுருக்கிறதுக்கு எங்களை எளிய பின்னங்களை சின்னல படித்தோம். இந்த போன போன வருஷங்களை படித்த பின்னங்களை சுருக்கிற மாதிரி தான் இதையும் சுருக்க போறோம். அங்க கோமர்ஸ் எடுக்க தெரியுமாடா. இப்ப இதே எக்ஸ் இல்லாம செஞ்சு பார்ப்போம். 1/3 1/4 அந்த 12 பண்ணாங்க, இதை சுருக்கிறத பார்ப்போம். அப்ப இவரை சுருக்கிறதுக்கு சிலர் என்ன செய்வாங்க, கோமாசி எடுக்க இது ரெண்டையும் பெருக்கி போட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. கோமாசி எடுக்கிறது கீழே இருக்கிற பகுதி பின்னத்தை சமப்படுத்துறதுக்கு வேலை பார்க்கணும். பகுதி பின்னம் ரெண்டு சமனா இருந்தா தான் பின்னத்துல கூட்டலோ கழித்தலோ செய்யலாம். இல்லாட்டிக்கு என்னது, பின்ன கூட்டல் கழித்தல் செய்யலாம். பகுதி பின்னம் சமனா இருக்கணும். கீழே இருக்கிற பகுதி மேலே இருக்கிற தொகுதி, அதுவும் முதல் தெரிஞ்சுக்கணும். கீழே இருக்கிற பகுதி மேலே இருக்கிற தொகுதி. என்னடா சின்ன பிள்ளைகள் சொல்லுவாங்க சிலர், அதுவும் தெரியாம மேல வந்து இருப்பாங்க. கீழே பகுதி மேல தொகுதி. அப்ப இதுக்கு கீழே ரெண்டும் சமனா இருந்தா கூட்டவோ கழிக்கவோ செய்யலாம். இப்போ வேற 4/2 4/1 இருந்தா என்ன, பகுதி ரெண்டும் சமன் கழிச்சு போட்டு 4/1 நேரா போடலாம். ஆனா இதுக்கு அப்படி போடல. அது என்ன செய்யணும், பகுதி பின்னத்தை பகுதியை சமப்படுத்த போறோம். பகுதியை சமப்படுத்துறா என்ன செய்ய போறோம், பூமாசி காணணும். பூமாசி காட்டுறதுக்கு உள்ளுக்கு என்ன எடுக்கும், 3ஐயும் 4ஐயும் எழுதுங்க. 3ஐயும் 4ஐயும் இந்த நெடும்பிரித்தல் முறைக்கு போறோம். 3ஐயும் 4ஐயும் வெளியே போட்டு நேர பெருக்கி போறாங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ்ல இருக்கிறாங்க, நேர பெருக்கி போட்டு போயிடுவாங்க, அது ஓகே. இதை நடக்கும் 3ஐயும் 4ஐயும் போட்டுட்டு பிரிக்க போறோம். என்ன தலை பிரிப்போம், முதன்மையினால பிரிப்போம். முதன்மையன்கள் என்ன, முதலாவது முதன்மையன்கள் 2 2 சிலர் 2 3 2 3 5 7 5 9 வராது 11
15 இல்ல 17 அப்படி போய் கொண்டிருக்க போகுது. முதன்மை என்ன? தன்னாலையும் ஒன்றாலையும் வகுப்படக்கூடிய எண்கள். தன்னால என்ன ஒன்று வரும், ஒன்றாலாம் வகுப்படும், அப்ப அதால அது வராது. ரெண்டு என்னது? தன்னால ரெண்டால வகுத்தா உண்டு, ஒன்றால வகுத்தோம்னாலும் ரெண்டு, அப்ப இது ரெண்டாலையும் வகுப்படும், அப்ப அது வரும். மூன்று என்ன? மூன்றால வகுத்தாலும் ஒரு முறை, ஒன்றால வகுத்தாலும் 3 முறை, அப்ப தன்னாலையும் ஒன்றாலையும் வகுப்படுது. 4 வகுத்து பேர் தன்னால வகுத்து 4ஆல வகுத்தா உண்டு, ஒன்றால வகுத்தா 4, 4 ரெண்டால வகுத்தா 2, அப்ப 3 இதால வகுப்படுது. அப்ப இவர் முதன்மையனுக்கு வர மாட்டார். தன்னாலையும் ஒன்றாலையும் வகுப்படுறாக்கல என்னது? முதன்மையனுக்குள்ள வேற போயிடும். அப்ப அந்த முதன்மையன்களால முதலாவது என்ன பிரிக்க தொடங்க போறோம். முதலாம் முதன்மையன் 2, ரெண்டால பிரிப்போம். ரெண்டால பிரிச்சுன்னா 3 அப்படியே கிடக்கும். அப்புறம் விரிவடையில என்ன பாக்குறீங்க? 3 அப்படியே இறக்கிட்டு 4 பிரிச்சா என்ன? ரெண்டால 2 முறை கீழே போடுறோம். திருப்பி ரெண்டால பிரிக்கலாம். பிரிச்சா 3, 1. திருப்பி ரெண்டால பிரிக்கிறதுக்கு அடுத்த முதன்மையன் 3, மூன்றால பிரிச்சு என்ன? 1, 1 வரப்போகுது. கடைசி எங்களுக்கு 1, 1 வரும் வரைக்கும் முதன்மையினால பிரிச்சு கொள்வோம். முதல்ல சின்ன முதன்மையினால பிரிச்சு கொள்வோம். சில இடங்கள்ல பிள்ளை வரும். மாறி பிரிச்சா பிரச்சனை பெரிய குறைவு, சில இடங்கள்ல பிள்ளை வரும். ஓமாசி என்னது? 2 தர 2 தர 3, ரெண்டையும் ரெண்டையும் மூண்டையும் பெருக்க போறேன். அப்ப 2, 4, 4, 3, 12 தான் என்னது? ஓமாசியா இருக்கு இந்த பின்னத்துக்கு. 12 ஓமாசியா இருந்தா கீழே என்ன செய்ய போறோம்? பகுதி என்ன 12 ஆக்க போறோம். பகுதி என்ன 12 ஆக்கணும்டா, 3 12 என்ன செய்யணும்? 4ஆல பெருக்கணும். 3 12. கீழே என்ன செய்யறியோ அதே வேலையை மேலேயும் என்ன செய்ய போறோம். இப்போ வீடை எடுத்துக்கொள். இப்போ அப்பா வேலை முடிஞ்சு வாரார், விரைக்குள்ள கண்டோஸ் வாங்கிட்டு வார, தங்கச்சியை கொடுத்துட்டேன். தங்கச்சியை கொடுத்தா மற்றால் விடுமா? விடாது. என்னது? தனக்கும் தாண்டு நிற்கும். தனக்கு உண்டு. சில அரைவாசியில் பிச்சு கொடுத்தா அவள் குறைய எடுத்துட்டாள், அவளுக்கு கூட்டிட்டு அடிபாடு நடக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு பேக்கெட் என்ன, அதுக்குள்ள பேக்கெட்டுக்கு கொஞ்சம் கூட குறைய இருக்கோ அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு ஒரு பேக்கெட் வந்துடும், உனக்கு ஒரு பேக்கெட் வந்துட்டு இன்னொரு சந்தோஷம் வந்துடும். அதே மாதிரி தான் என்னது? கீழே என்ன வேலை செய்தவளோ அதே வேலையை மேலேயும் செய்ய போறோம். அப்ப வேற 3 4ஆல பிரிக்கணும். மேல 1 என்ன செய்ய போறோம்? 4ஆல பெருக்க போறோம். சரி, 4 என்ன செய்ய போறோம்? 12 3ஆல பெருக்கும். 3, 12. அதே வேலையை மேல செஞ்சா 1 தர 3. வேற அப்ப என்ன நடக்க போகுது? 4 × 12 3 × 12. இப்ப பகுதி என்ன நாங்க சமப்படுத்தி போட்டோம். பகுதி எண் 2 சமன். அப்ப பகுதி எண் 2 சமன்டா தொகுதி என்ன கூட்டுறதோ கழிக்கிறதோ அதை செஞ்சு விடலாம். அப்ப 12 மேல் 4 3 கழிச்சு விட்டீங்கன்னா 1 × 12 வரப்போகுது. இது என்னது? எங்களுக்கு எளிய பின்ன வடிவில் இருக்கிற ஒரு பின்னத்தை நான் சுருக்கிப்பேன். உங்களுக்கு ஒரு பேசிக்கா சொல்லி விட்டுறேன். எளிய வடிவில் இருக்கிற பின்னத்தை சுருக்கிற முறை. இப்ப என்ன நடந்தது? எங்களுக்கு இதோட உனக்கு ஒரு எக்ஸை சேர்த்து விட்டாங்க. எக்ஸை சேர்த்தா புதுசா ஏதோ விளக்குண்டா அதை செய்ய மாட்டாங்க. இந்த பின்னம் செய்ய தெரிஞ்சவனுக்கு செய்ய மாட்டாங்க சில இடங்கள்ல. ஏன் புதுசா அறிவு கொண்டு நிற்குது, அது கடிக்கும். அது என்ன? அதோட உண்ட ஒரு ஒரு குறிய போட்டு வச்சுக்கணும். அதை விட்டுட்டு போய் கடிக்கிறேன் சரியா? அப்ப அதை ஒன்றுக்கும் யோசிக்க தேவை நீங்க. அந்த குறிய ஒன்றும் செய்யாது. அப்ப அந்த குறிய தீர்க்க போறோம். அந்த குறிய தீர்க்கிறதுக்கு பேர் இப்ப அதுல இருக்கிற நம்பர் தான் எடுத்து போமாசி இருக்கேன். அப்ப பிரச்சனை இல்லை. போமாசி 12 வர போகுது. அதுல இல்ல 2 இடத்துலயும் எக்ஸ் இருக்கிறபடியா எக்ஸ் ஒன்று சேர போகுது. இதோட எக்ஸ் அங்க இங்க போட்டு பிரிப்போம். திருப்பி இருக்க பிரிச்சு காட்டுறேன் பார். அது போமாசி கீழே ஒரு சொல்லி இருக்கு. அதுல வடிவா சொல்றேன். இதுல பார் 3x, 4x. முதல்ல எக்ஸால பிரிக்கிறேன். ஏன் எக்ஸ் இல்லாம 3, 4. திருப்பி 2ஆல பிரிக்கிறோம் 3, 2. திருப்பி 2ஆல பிரிக்கிறோம் 3, 1. 3ஆல பிரிக்கிறோம் 1, 1. இப்போ புதுசா கூட சேர்ந்துருக்கு ஒரு எக்ஸ். அப்ப என்ன 12x எங்களுக்கு என்ன இருக்க போகுது? போமாசியா இருக்க போகுது. 12x போமாசியா கீழே 12x ஆகணும். 3x இருக்கு, இன்னொரு எக்ஸ் அளவு இருக்குது இல்லை. முன்னாங்க 12 4ஆல இருக்க போறோம். 3x தர 4, 1 தர 4 சாய 4x தர 3 மேலே 1 தர 3 சமன் அப்படியே கீழே வர போகுது. அதை ஒன்றும் செய்ய தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும். இப்ப பெருக்கி எடுத்தா 4 × 12x சாய 3 × 12x சமன் 1 × 12 வந்துட்டு. இப்ப சுருக்கி விட என்ன வர போகுது? 4ல இருந்து 3 போனா இதுல x போனா 1 × 12x சமன் 1 × 12. இதோட விட்டுருவாங்க சில. இதோட விட்டாலும் கூட சுருக்கி இவ்வளவு ரீல் காட்ட தேவையில்லை. சின்ன ஸ்டெப் போட்டாலே இவ்வளவுக்கும் 1 2 வந்துடும் உனக்கு மார்க்ஸ். இதுல எக்ஸை கண்டு கொடுத்தா தான் உனக்கு என்ன கடைசி மார்க்ஸ். எக்ஸை காணணும்ன்றப்ப எக்ஸை மேல கொண்டு போகணும். ஏன் கீழே இருக்கு. அப்போ இப்படியே பெருக்கும் மாறி. இங்க இவர் இங்க பெருக்குவார், இவர் இங்க வந்து பெருக்குவார். எல்லாம் பெருக்கப்பட்டு அவனுக்கு இங்கே வந்து 12x 3 12x 12 3 12 சரியா? 12x 3 12x தர உண்டு 12x 12 தர உண்டு 12.
இப்போ எக்ஸை காண போகிறோம். 12 எக்ஸோட என்ன செய்யுது, ஒரு டொட் இருந்தால் என்னது பெருக்கப்படுது. அப்போ அங்கால போனால் என்ன செய்ய போகுது, பிரிபட போகுது. அப்போ எக்ஸாமன் 12 12 வெட்டி வெட்டி எக்ஸாம் என்ன வரப்போகுது, ஒன்று. இந்த எக்ஸாம் ஒன்றுக்கு தானே 1 மார்க்ஸ். இல்லாட்டி கடைசி இந்த சின்ன ஸ்டெப் போட விட்டீங்கன்னா 2 மார்க்ஸ் இதில் ஃபுல்லாக வந்துடும். இல்லாட்டி எக்ஸாம் இதுக்கு இப்படி வந்தோம்டா, இப்படி இடையில விட்டுட்டு வந்தால் 1 மார்க்ஸ் தான் வரும். கடைசி வர்றதுக்கு தான் என்னது 1 மார்க்ஸ். என்னடா 1 மார்க்ஸுக்கு ஒரு மார்க்ஸாக என்ன நடக்க போகுது, எங்களோட ஏபியை தீர்மானிக்க போகுது. இப்போ முந்தி மாதிரியெல்லாம் இப்போ மார்க்கிங் ஈஸியாக இதுதான்றது இல்லை, என்ன வேறு வேறு இடங்கள் அது இதுதான்றது. அப்போ என்னது பாவ புண்ணியங்கள் பெருசாக இல்லை, எல்லாமே என்னது உங்களுக்கு அக்யூரேட் மார்க் எல்லாமே என்னது கணினிமயப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இதில் தசமஞ்சு அதை அக்யூரேட்டாக வெட்டி திருத்துவோம். அப்போ இதுகள் எல்லாம் திருத்துறதாக்கலாம் அதை அப்டேட் பண்ணுறது இதெல்லாம் இதில் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதில் செஞ்சு கொள்ளணும். 74 வந்தாலும் உனக்கு பிஎன் தான் போட்டு தரும். 74.5 வந்தால் அதை மாற்றி 75 ஆகும். 74.3 வந்தால் என்ன செய்யும், மட்டம் தட்டினா 74க்கு தான் வரும். சரியா? அப்போ அதுகளை கவனிச்சு கொள்வது எங்களோட புத்திசாலி தனம். சரியா? நோட் பண்ண செய்யாதாக்கள் நோட் பண்ணு. மிச்சாக்கள் ஓகேயா? ஓகே சார். தெளிவா Okay, இருக்கா sir. கதைக்கிறது? ஓகே சார். Okay, sir. நான் கதைக்கிறாங்க தம்பி, விளங்கிடா பாரு. கவரேஜ் பிரச்சனை போல இருக்கு. சரியா? அடுத்தது போ. அடுத்தது பாருங்க, காரணிகளை காண்க. காரணிகளை காண்க என்ற ஒரு சிக்கலான கேள்வி என்றுதான் எங்களோட பெரும்பாலான ஆட்களுக்கு சிக்கலான கேள்வி தான். என்னது, எக்ஸ் வர்க்கம் சக 7x சக 12. இது கொஞ்சம் சிம்பிளா தந்துட்டான். என்னது, காரணிகளை காண்க, எல்லாம் பிளஸ்ல கிடக்கு. பிளஸ்ல கிடக்குறபடியா நீங்க போட்டுருவீங்க. இதுலேயே மைனஸ்ன்னு வந்தா கொஞ்சம் சிக்கல் வந்துடும். அப்போ அதை ஒருக்கா பார்ப்போம். இதை எப்படி செய்யறேன்னு பார்த்துட்டு மிச்ச கதைக்கு வருவோம். முதலாவதா இதுல நீ என்ன செய்ய போறாய், இவன் ரெண்டையும் பெருக்கி எடுப்பாய். முன்னுக்கு வர எக்ஸ் வர்க்கத்தையும் 12ஐயும் பெருக்குவாய். பெருக்கின உனக்கு என்ன விட வரப்போகுது, 12x வர்க்கம். ஆரோட இந்த குறியோட பெருக்கும். இவருக்கு முன்னுக்கு இப்போ கூடுதலா பிளஸ் தான் இருக்கும். இதுக்கு முன்னுக்கு இருக்க ஒரு மைனஸ் இருந்தால் அதை ஒரு வேறு கல்லியில செய்வோம். அப்போ இதுக்கு முன்னுக்கு இருக்க குறியையும் சேர்த்து பெருக்கினீங்கன்னா உனக்கு என்ன வரும், பிளஸ் 12x வர்க்கம் வரப்போகுது. இப்ப இவரை நாங்க என்ன செய்ய போறோம், பிரிச்சு எழுத போறோம். காரணிகளா என்னென்ன பெருக்க 12x வரும். உங்களுக்கு 12x வர்க்கம் வரும். 12 வாரத்துக்கு பெருக்கும். 12க்கு என்ன 1 தர 12. இது அடிப்படை உங்களுக்கு சின்னதா சொல்லி கொண்டு வரும். பிறகு இவ்வளவு மணி கொண்டு டைம் போயிடும். அங்க நீங்க கொஞ்சம் கேள்வி செய்ய என்ன செஞ்சிடும், டச்சில் வந்துடும். அப்போ உங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னா மனக்கணக்கு மாதிரி வரணும். சரியா? 1ஐயும் 12ஐயும் பெருக்கினா 12 வரும். 2ஐயும் 6ஐயும் பெருக்கினாலும் 12 வரும். 3ஐயும் 4ஐயும் பெருக்கினாலும் 12 வரும். வேறு எதுவும் பெருக்கலாமா, ரிவர்ஸ்ல இங்கே இருந்து பெருக்கலாம், இங்கே இருந்து பெருக்கினாலும் வரப்போகுது. இப்போ வேற எக்ஸ் வரணும், எக்ஸ் வர்க்கம் வரணும்னா இவர் எக்ஸ் எக்ஸ் 12xும் ஒரு எக்ஸும் பெருக்கினா 12x வர்க்கம். 2xும் 6xும் பெருக்கப்பட்டா 12x வர்க்கம். இவன் சரி. இப்போ குறியும் பிளஸ்லாம் இருக்கு. இப்போ இவர் 2 பேரும் கூட்டங்களுக்கு 7 வரும். 1ஐயும் 12ஐயும் கூட்டங்கள் வருமா, வராது. 13 தான் வரும். 2ஐயும் 6ஐயும் கூட்ட வராது, 8. 3ஐயும் 4ஐயும் கூட்ட 7 வரும். அப்போ இவர் தான் என்ன எங்களுக்கு இதுல விடுபட போறாரு. இது சின்ன கல்வி என்னபடியா உங்களுக்கு பிரச்சனை வேறே இல்லை. அப்போ என்னது, இதுதான் எங்களுக்கு நடுவில் மாற கோவையா இருக்க போகுது. அப்போ இதை பிரிச்சு எழுத என்ன நடக்க போகுது, எக்ஸ் வர்க்கம். இந்த 7xக்கு பதிலாக நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சோம். இதுல 3x 4x போனது இதில் போட போறோம். பிளஸ் 3x குறியோட சக 4x சக 12. இவ்வளவும் இதுல வரப்போகுது. இனி இதுக்கு பிறகு பார்ப்போம்டா, இதுல இருந்து இந்த 2ஐயும் சோடி கட்டி இதுல இந்த எக்ஸ்ல இருந்து பிள்ளைகள் எக்ஸை பொது எடுத்தீங்கண்டா எக்ஸாக 3 வரும். ஏன், இதுலயும் எக்ஸ் இருக்கு, இதுலயும் எக்ஸ் இருக்கு. அப்ப எக்ஸை பொது எடுத்தா எக்ஸாக 3 வரும். பிளஸ் சகக்குறி இதுல 4 இருக்கு, 12 இருக்கு. 4 வழியில் எடுக்கலாம் தானே. 4 வழியில் எடுத்தா பொதுவா எக்ஸ் 4xல இருந்து 4 வழியில வந்தா எக்ஸ் 12 4 அளவுக்கு என்னென்ன 3. அப்ப எங்களுக்கு இதுல என்ன வரும்ன்றதை கண்டுபிடிச்சிடணும். ஏன், முதலாவது கோவைக்கு எக்ஸ் எடுத்தீங்கன்னா எக்ஸாக 3 வந்துட்டு. அப்ப இதுலயும் எக்ஸாக 3 வரும்ன்றா அதுக்கு ஏற்ற மாதிரி வழியில் எடுத்துக்கொள்ளணும்.
திருப்பி திருப்பி இதுல இருந்து எக்ஸாக மூண்டை பொதுவெடுத்தா இவர் ஒரு கோவை இவர் ஒரு கோவை தானே, இவர் ரெண்டுல இருந்து எக்ஸாக மூண்டை வெளியில எடுத்தோம்னா மிச்சமா இருக்கிறது எக்ஸும் சக 4 காரணி வந்துச்சா. எக்ஸாக மூண்டு எக்ஸாக 4 தான். இது என்னது காரணிகளை காண்க. காரணிகளை காண சொன்னா இப்படி கொடுப்போம். காரணிகள் என்ன, ரெண்டு பெருக்கங்களா இருக்க போகுது. ஒரு கோவைக்கான காரணிகள்டா ரெண்டு பெருக்கங்களா இருக்க போகுது. காரணிகளை காட்டுறதுக்கு இப்படியான வேலையை செய்யும். அப்ப என்ன செஞ்ச நான் முன்னுக்கு இருக்கிற எக்ஸ் அது இந்த குணகத்தோட குணகம் இருந்தா குணகத்தோட கொண்டுருவோம். குணகம் இல்லை, குணகத்தோட வர கணக்கு அடுத்த பிறகு பார்ப்போம். சின்ன போட்டபடியே சின்ன. அப்போ இதுல என்ன முன்னுக்கு குணகம் உண்டோ, இதுல பிளஸ் தான் இருக்கு. அப்ப அதோட அதையும் இதுக்கு முன்னுக்கு இருக்கிற குறியீடு என்ன பிளஸ் ரெண்டையும் பெருக்கினா 12x வர்க்கம். அதுக்கு பிறகு 12x வர்க்கம் எதை பெருக்கினா வருதுன்றதை யோசிக்கணும். ஒரு எக்ஸையும் 12x, 2x 6x, 3x 4x இவ்வளத்தையும் பெருக்கி போட்டு அதுக்கு பிறகு பார்க்கணும் இவன் ரெண்டு பேரையும் கூட்டியோ கழிச்சோ இந்த நடுவில் இருக்கிற 7x வரும். ஒன்றையும் 12ஐயும் கூட்டினா வராது, ரெண்டையும் 6ஐயும் கூட்டினா வராது, 3ஐயும் 4ஐயும் கூட்டினா வரும். அப்போ அவரை தான் தூக்கி கொண்டு வந்து என்ன செய்யணும், இதுக்குள்ள போடுவோம். 7x அப்புறம் கொண்டு வந்து இதுக்குள்ள வச்சு கொண்டிக்கிறேன், 7x எடுத்துருவோம். அதுக்கு பதிலாக இதில் இருக்கிறத கொண்டு வந்து இதில் போட்டுட்டு சோடி கட்ட போகிறோம். சரியா, இது பேசிக்காக இருக்கிற கேள்வி. இதை ஒரு நோட் பண்ணி எடுங்க. அங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேள்வியில் பெருசாக்கி கொண்டு போயிருக்க. இதெல்லாம் ஒரு முறையும் பாரதுராப்பா. இப்போ பாஸ் பேப்பர் செஞ்சு கொண்டு போயிருக்கா, அதில் ஒவ்வொரு எந்தெந்த வருஷம் வருதுன்னு சொல்லி சொல்லி கொண்டு போயிருக்க. உங்களுக்கு இந்தந்த வருஷத்துல வந்திருக்கு. அப்போ இது அதுதான் எனக்கு பெரிய டவுட், என்னத்துக்கு மேட்சில் குறையிறாங்கட்டு. இது இந்தந்த வருஷத்துல வந்திருக்கு, ஒரு 4 கேள்வி கூட குறைய வரப்போகுது. அதை யோசிக்கிறாங்கல்ல இந்த சகசய XY இதை கண்டோன்னே சேஃப்டி. ஏன்னா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் என்ன மாதிரி கால் கையெல்லாம் குதிரை வலிக்கிட்டு. இதை பார்த்து நீ பயப்படக்கூடாது, அது உன்னை பார்த்து பயப்படும். அண்ணாண்டும் சின்ன சின்ன விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருந்தீங்கடா. மேட்ச்ன்றதை திருப்பி திருப்பி செய்யத்தான் வேணும். பார்த்து கொண்டு இருக்கிற பாட்டு கேட்குற மாதிரி கதையை கேட்டு கொண்டு இருந்து போட்ட அந்த ஆடியன்ஸ் கை தட்டி போட்டு இருந்துட்டு போற மாதிரி இருக்கலாம். மேட்ச் அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ தந்து விட்டா இப்போ கோம்பக்கு தந்தாலும் செஞ்சுப்பார். அப்போ செய்ய செய்ய வீட்டை ஒரு நாள் செஞ்சமா இந்த செஞ்ச கணக்குல 2 கணக்கு வேறு இடத்துல தேடிப்பார், புத்தகத்தில் இருக்கும். அங்கே பார்க்க தான் உங்களுக்கு என்ன செய்யும், மேட்ச் தண்டவாள வரும். வாய்ப்பாடு என்ன ஒரு வாய்ச்சி விட்டா வாய்ப்பாடு பாடம் வந்துருமா. திருப்பி திருப்பி ஒரு 2 என்ன ஒரு 1 அப்படின்னு பார்த்து பார்த்து பாடமாக்கி சொல்லிக்கொண்டு திரும்பி காத்துல எல்லாம் எழுதி அப்போதான் முந்தி படிச்சீங்க. இப்போ என்னது அதை மாதிரி இப்போ அப்டேட் ஆகி கொண்டு போக போறீங்க. சரியா, இப்போ இதுல பாருங்கடா, இதே கேள்வி என்னது காரணிகளை காண்கன்னு வந்தது. இதே கேள்வியில இன்னொரு இடையில சில இடங்கள்ல வார கேள்வி உண்டு, செஞ்சு விரும்ப தீர்க்கண்டு வருது. சரியா, தீர்க்கண்டு இந்த விடையை வச்சுக்கொண்டு இப்ப இந்த விடையை தீர்க்க சொல்லி தந்துருப்பான். என்னது இதுல இல்லைன்னா சும்மா சொல்றேன். எக்ஸாக 3 எக்ஸாக 4 சமன் 0 இருக்கும். தீர்க்கன்னு போட்டிருப்பான். தீர்க்கண்டா என்ன செய்வீங்க சொல்லுங்க, பரவாயில்ல பிளேயர். x7 minus 3 x7 minus 4 இதைத்தான் செய்ய போறோம். ஆனா நாங்க இந்த பேப்பர்கள்ல பார்த்ததுல நான் சொல்றேன், தீர்க்க சொன்னா தொடங்கிடுவாங்க. இதே மினையும் பெருக்கி இதே மினையும் பெருக்கி நடக்கும் வேலை. எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 3x சக 12 0 எக்ஸ் வர்க்கம் சக 7x சக 12 சமம் 0. அங்க நிற்பாங்க. இதுக்கு மார்க்ஸ் தான் தீர்த்து வச்சுக்க. நான் இதை ஏதோ செஞ்சு சுருக்கி வெளியே இதுல 2ஆ கிடக்கு, நான் வெளியே வழியில வந்து நிற்கிறேன். அவங்க கேட்டதுன்னா தீர்த்து விடையே தெரிஞ்சது. எக்ஸுக்கு வருமானத்தை கேட்டுக்கிறாரு. இது கேட்டா இது கொடுத்தா என்னது இல்ல தீர்க்கண்டா என்ன, தீர்த்து எக்ஸுண்ட விட எங்க தீர்க்கன்னு கேட்டாங்க. முதல்ல பார்த்தேன் 1/12 அந்த எக்ஸ் சமன் 1/12 எக்ஸுக்கு விட கொடுத்தாதான் மார்க்ஸ். அது மாதிரி இதுக்கும் தீர்த்து எக்ஸுக்கு விட கொடுத்தாதான் உங்களுக்கு மார்க்ஸ். அப்போ தீர்க்கன்னு சொன்னா இந்த அடைமணிக்கு பெருக்கி வச்சுக்கோ நிற்கிறேன். இப்படி செய்வாங்க ஒரு குரூப். இல்லாட்டிக்கு என்ன செய்வாங்க, 3x எக்ஸாக 3 இப்படி இருக்கும், இவரை தூக்கி கொண்டு அங்கே விட்டுருவாங்க. தர இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. எக்ஸாக 4 தயாவும் கொண்டு போய் சிலர் குறி கொண்டு போய் செய்கிறவங்க, சிலர் அப்படியே கொண்டு போயிட்டு இந்த எக்ஸ் சயாவை கொண்டு போவான். சிலர் கொண்டு போனால் தான் செய்யக்கூடிய மாதிரி செஞ்சாலும் வந்து 2x ஆக்கிடுவான். இந்த சக 3 அங்கால கொண்டு போய் சயகள் ஆக்கிடுவான். எக்ஸாமன் சயகளுங்க 2 தீர்த்தும் எடுத்துருவாங்க. இப்படியெல்லாம் செய்யலாம். அதெல்லாம் இல்லை எங்களை தீர்க்க சொன்னா என்ன சிம்பிளா அவனுக்கு தெரியணும். என்ன தெரியணும், எக்ஸாக 3 எக்ஸாக 4டா. இது தீர்த்தீங்கடா பிள்ளையார் 0 2 உறுப்பு. இப்போ 2 உறுப்பு பெருக்கப்படுது, 2 இலக்கங்கள் பெருக்கப்படுது. 2 உறுப்புன்னா 2 ஏதோ ஒரு கோவையில 2
இப்போ இது எக்ஸுக்கு ஒரு பெருமானம் வரப்போது அந்த இருக்கு. இதுக்கு ஒரு ஒண்டை கொடுத்தோம்டா இவர் ஒண்டா இருப்பார். ஒன்று இவருக்கு ஒண்டை தானே கொடுப்போம். கொண்டை கொடுத்தோம்டா இதை யோசிக்க விடு. இப்போ இதை கொண்டை கொடுத்தா 4, இது கொண்டை கொடுத்தா 5. அப்போ இதுவும் ஒரு நம்பர் தான். ஒரு வழி சுழிக்கிறா எப்படியெல்லாம் வரப்போகுது. இந்த எக்ஸ்ன்றது எங்களுக்கு என்னன்னு தெரியாதபடியா ஒரு கோவையா கிடக்கு. இப்போ இவர் என்ன நிறுத்தியிருக்காங்க, 0 வரப்போகுது. 2 நம்பரை பெருக்க 0 வருதுண்டா அதுல ஏதாவது ஒரு நம்பர் 0 இருக்கும். பாரிப்ப 1 தர 1 0 வருமா? வருமா பிள்ளையா? அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். 1 தர 1 0 வராது. இல்ல சார். 1 தர உண்டு சார். 0 வருமா? வராது. இல்ல சார். 10 தர 2 7 போடுறேன் வருமா? வராது. ஏன் அப்ப ஒரு சகவிலையும் சைவிலையும் இருக்கிற பெருமானத்தை பிறகு 0 வராது. 10 தர ஆம் சார் 0 வருமா? ஆம் சார் வரும். அப்போ ஒரு நம்பர் ஆம் சார். ஒரு 0 பெருக்கதான் என்ன வருது? 0 வருது. அப்ப கட்டாயம் இதுல யாரோ ஒரு ஆள் என்ன இருக்க போகுது? 0 இருக்க போற கட்டாயம். ஐயா போதும். இதுல ஒரு ஆள் 0 இருக்க போகுது. அப்ப இதுல ஒரு ஆள் 0 இருக்கணும். எங்களுக்கு தெரியாது. 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் 0 இருக்கலாம். இவங்கள்னா இருக்கலாம் அல்லது இவங்கள்னா இருக்கலாம். அப்ப இவர் 0 எடுத்துக்கொண்டு ஒரு முடிவு எடுக்கலாம். எக்ஸாக 3 சமன் 0 என்று நான் எடுக்கிறேன். அல்லது 4 போடுவீங்க. எக்ஸாக 4 சமன் 0. இவர் 0 இருக்கலாம் அல்லது இவர் 0 இருக்கலாம் வச்சுக்கொண்டு 2 விட எடுக்க போதும். இவ்வளவு போட்டீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்துடும். இதை இப்படி தனித்தனி உடைச்சிருக்கிறதுக்கு கொண்டு போட்டுருவோம். இப்போ இவரை தீர்த்து விட கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு 3 மார்க்ஸ். அப்போ வேற எக்ஸாக 3 சமன் 0 வேண்டா சக 3 அங்கால போனால் என்ன போயிடும்? எக்ஸாமன் சய 3 அல்லது எக்ஸாக 4 சமன் 0. அப்போ 4 அங்கால போனால் என்ன நடக்க போகுது? எக்ஸாமன் சய 4. இவ்வளவு இந்த கணக்கு. அப்ப என்ன நடக்க போகுது? எக்ஸாமன் சய 3 அல்லது எக்ஸாமன் சய 4 கொண்டே பிரதிட்டு பார்ப்போம். பார் இந்த இடத்துல சய 3 கொண்டே போட்டியில சய 3 சக 3 வேற வேற கூடி கழிபடும். வேற வேற கூடி என்ன செய்யும்? கழிபட்டு பெருசுண்ட கூடி. அப்ப பார் சய 3 சக 3 வேற வேற கூடி கழிபட்ட 3ல இருந்து 3 போனா 0 தான் வரப்போகுது. அப்போ 0 விதையும் பிறகு என்ன வரும்? 0 தான் வரப்போகுது. சய 4 கொண்டு இதுல போட்டோம்டா புள்ள இது 0 ஆயிரும். மற்ற இதுல 3 போட்டோம்டா சய 3 கொண்டு இதுல போட்டோம்டா சய 3 சக 4 1 வரும். இதுல 0 வரும், இதுல 1 வரும். 1 தர 0 0 தான். சய 4 கொண்டு இதுல போட்டோம்டா சய 1 தர 0 வரும். சய 1 தர 0 என்னது? 0 தான். அப்போ ரிவர்ஸ்ல பார்க்கவும் உங்களுக்கு விளங்கணும். இப்போ இது பின்னுக்கு மேத்ஸ் படிக்கிறன்ற பிளான்ல இருக்கிறவங்களுக்கு இதுகள் இந்த அடிப்படை இதுகளை வச்சு அங்கே யோசிக்கணும். இப்போ இதுதானு சொல்லிட்டு போயிடுவாங்க. அங்காளா புற போக என்னத்துக்கு வருதுன்னு நீங்க என்ன செய்யணும்? ஆராய வலிக்கணும். அப்போ எங்களுக்கு எவ்வளவு செய்யணும்? இதுல இது இல்லை. இந்த கணக்குகளை நோட் பண்ணி வைங்க. எக்ஸாக 3 எக்ஸாக 4 சமம் 0 தந்து தீர்க்க என்ற வசனம் போட்டா இத்தனை நேரம் கத்தினாலும் பிறகு வந்து நிற்பாங்க. தீர்க்கண்டா திருப்பி அதை பெருக்கி போட்டு செய்யறாக்கள் நிறைய பேர் இருக்கு. தீர்க்கண்டு வசனம் போட்டா 2 வேண்டாம் 0க்கு சமப்படுத்தி போட்டு விடைய எடுத்து கொடுக்குறா என்ன தீர்க்க வேறுக்க போகுது. சரியா? நோட் பண்ணுங்கடா. சரியா? இது ஒரு சின்ன விஷயம் நோட் பண்ணி எடுக்கலாம்டா கண்டு. நல்லா செய்கிறார்கள் ஜோசிமா ஐந்து நாள் இருந்தால் சின்ன சின்ன விஷயங்களோட காட்சி சின்ன சின்ன இடங்கள்லாம் நீங்க புள்ள விடுறீங்க. சின்ன சின்ன இடங்கள்லாம் நீங்க எனக்கு தெரியும் லட்சியத்துல சின்ன சின்ன இடங்களை ஸ்டெப்பை விட்டுட்டு போறீங்க. பின்னுக்கு செகண்ட் பாட்டுகளில் போய்க்க தெரியும். சில ஸ்கீம்ல இந்த ஸ்கீம் பாஸ் பேப்பர் புத்தகத்தில் நடக்கிற ஸ்கீம் இல்லை. மார்க்கிங் ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு தான் என்னது இது இருந்தா உண்டு கொடு. இந்த ஏதாவது ஸ்டெப்ல ஏதோ ஒரு வசனம் இருந்தா தான் உண்டு கொடுண்டா. அது இல்லாட்டினா என்ன கொடுக்குறது? அப்போ அந்த இடம் விடுபட்டுரும். அப்போ அதுகளை தான் நீங்க என்ன செய்யணும்? எனக்கு தெரியும் இதுக்கு அடுத்தது இதுதான் வருமானு தெரியும் ஜம் பண்றது. அப்போ அதுல வர ஒரு மார்க்ஸ் உங்களோட மறந்துடும். சில இடங்கள்ல தான் நான் சொல்றேன். சில இடங்கள்ல சமன்பாடு பாவிக்கணும். இடத்துல சமன்பாடு பாவிக்கணும். எழுத சமன்பாடு எழுதி இருந்தா கொடுக்க அதுல எழுதியிருக்கும். பிறகு நான் மார்க்கிங் ஸ்கீம் இருக்கா தாண்டி போட்டு உங்களுக்கு போட்டு வர பிறகு அதுல பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப இதுகளில் கவனிக்கணும். நோமலா செய்கிறவன் அதை சொல்றதை பிடிச்சி அவன் எடுத்துட்டு போயிடுவான். நல்லா செய்வான். நான் எல்லாம் தெரியுமா எல்லாம் கட்டிக்காரன் நிற்கிறவன் தான் என்ன செய்வான்? ஜம் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. அவன் அக்குரேட் சரியா கிட்ட 75 போட நினைக்கணும். இப்படி விட்டுட்டு வரதுங்க வந்து நிற்கும். பியில வந்து நிற்கும். ஒரு ரிசல்ட்ஸ் வரைக்கும் திருப்பி ரீகரெக்ஷன் ஓடி திரும்பியும் முதலே அந்த பிள்ளையில விட்டு அவன் படிச்சுட்டே வேண்டாம்.
அதுதான் எங்கட பிரச்சனை. எங்களுக்கு எது எது இப்படி செய்கிறது, என்ன இடத்துல புலவர்றோம்ன்றதை தட்டுறதுதான் இப்போ எங்கட வேலையா இருக்க போகுது. சரியா? அடுத்தது உயரம் 14 சென்டிமீட்டராக உள்ள ஒரு செவ்வட்ட உருளையின் வலைபரப்பின் பரப்பளவு 528 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். உருளையின் ஆரையை காணட்டா. அப்ப இது என்னது? வலைப்பரப்புக்கான சமன்பாடு தெரிஞ்சிருந்தா தான் இதுக்குள்ள கை வைக்கலாம். அப்போ உருளையின் வலை மேற்பரப்புக்கான சமன்பாடு தெரியணும்டா. வலை மேற்பரப்புக்கு என்ன சமன்பாடு? 2 pi RH. ஓகே, வெரி குட். 2 பை ஆர் ஹெச். சரியா? வலை மேற்பரப்புக்கு 2 பை ஆர் ஹெச். அது எப்படி வந்தேன்றதுக்கா பார்ப்போம். இதுதான் என்னது? எங்களோட செவ்வட்ட உருளைன்றது. செவ்வட்ட உருளைன்றதுக்கு என்ன காரணம்? கீழே வட்டம் இருந்தால் மேலேயும் அதே மாதிரி அந்த ஷேப் மாறாது. அப்படி இருந்தால் தான் அந்த கனவுளமாக இந்த பரப்பளவும் காணலாம். சும்மா கோணல் மணலாக இருந்தால் இந்த பரப்பளவு காணலாம். அந்த சில விரல்கள் வரும், தார் விரல்கள் மாதிரி நெளிஞ்சு போயிருந்தா பார்க்கலாம். சரியா? இது நான் தார் விரல் மாதிரி தான் கேட்கேன். அப்படியே அச்சசலாக இருந்தால் தான் என்ன செய்யும்? எங்களோட பரப்பளவோ கனவுளவுன்னு அடிப்பரப்பு உயரத்தளவு கேட்கு இடையில வளைஞ்சு நெளிஞ்சிருந்தா கனவுல சரியா இருக்குமா? சரியா இருக்காது. பரப்பளவு மலை மேற்பரப்பு இந்த மேல் விளிம்பை வச்சு தான் காணப்போறோம். அப்ப இதப்ப இந்த உருளையை விரிச்சமெண்டா வெட்டி நெஸ்டமோல் டின் இருக்குல்ல, விட்ட நெஸ்டமோல் டின்னுல தார் பரல் என்ன பரல் எல்லாம் நிறைய இருக்கு. வெட்டி நீ என்ன நடக்க போகுது? நெஸ்டமோலுக்கு 2 மூடி இருக்கு. ஒரு பக்கம் மூடி இருக்கும், ஒரு பக்கம் அடைச்சிருக்கும். அப்ப அந்த 2ஐயும் வெட்டி எடுத்தா 2 வட்டப்பரப்பு வரும். 6 ஆரை உள்ள வட்டப்பரப்பு வரும். இந்த நடுவில் இருக்கிற வலை மேற்பரப்பை வெட்டி விரிச்சு விட்டியிருந்தா ஒரு செவ்வக துண்டு தான் வரும். வலை மேற்பரப்பை வெட்டி விரிச்சு விட்டியிருந்தா ஒரு செவ்வக துண்டு. இதுதான் அந்த உருளைன்ற வலை மேற்பரப்பு. இப்படி இருக்கு பாரு, உருளையா இருக்கு. பாரு, உருளையா இருக்கு. இதுல இந்த வலை மேற்பரப்புல ஒரு படத்துல அப்படி கோடு போட்டு வெட்டிட்டு பிரிச்ச மண்ணா என்ன நடக்குது? செவ்வக துண்டா வரப்போகுது. செவ்வக துண்டா விரைக்க பாருங்க. இங்க மேல இந்த வட்டத்தின் விளிம்பு தான் என்னது? இப்ப இதுல இந்த வட்டமா இருக்கிற இந்த வட்டம் தான் விரியக்கு என்னவா வருது? ஒரு பக்கம் நீளமா வருது. இந்த வட்டம் விரிஞ்சு ஒரு பக்கம் நீளமா வருது. அப்ப இந்த வட்டத்தின் வில்லின நீளம் கண்டா இந்த பக்கம் காணலாமா இல்லையோ? இது என்னது? உயரம். ஆட்ட உயரம். உருளையின் உயரம் தான் இது. வெட்டி விரிக்க இவர் உயரமா இருக்க போறாரு ஹெச். சரியா? இவர் ஹெச் உயரமானது 6 ஆரை உள்ளண்டா. இவர் ஹெச்சா இருக்க போறார். இந்த மேல இதுன்றது இந்த 6 வெட்டி பிரிக்கிறது. 6 தான் இந்த என்னது வட்டத்தின் வில்லின நீளம் தான் இதுக்கு வர போகுது நீட்டைக்கு. வட்டத்தின் வில்லின நீளம் தான் தெரியும். வட்டத்தின் வில்லின நீளம் என்ன? 2 பை ஆர். அப்ப இதுல என்ன? 2 பை ஆர். 2 பை இதுல 6 ஆர். சாம்பார்ல என்ன? பைக்கு பதிலாக 22 சில இடங்கள்ல பைக்கு ஈஸியா மடக்க வர இடங்கள்ல சுருக்கக்கூடிய மாதிரி சில இடங்கள்ல அவனா தந்துருப்பான். அதை தந்தா அதைத்தான் போடணும். அப்புறம் அவனுக்கு தெரியும், பைக்கு எனக்கு தெரியும். அதான் நீங்க விடுறப்பல. சரியா? 3 1 4 அப்படி 3 அப்படி போதுண்டா உனக்கு தெரிஞ்சதை போட்டுட்டு போயிடுவேன். சில 22 போட்டுருவாய். அப்படி போடக்கூடாது. அவன் சில 3.2 கொள்கை எண்டங்க யாரோட இடத்துல வசனம் தந்தா அந்த கொள்கை தான் எடுக்கணும். இல்லாட்டிக்கு மார்க்ஸ் இல்லை. சரியா? அப்ப அதுகளை கவனிச்சு கொடுங்க. அப்ப இதுல வெட்டி விரிக்க 2 பை ஆர் வருது. அப்ப வலை மேற்பரப்பு இதான வளைஞ்ச மேற்பரப்பு. அவற்ற பரப்பளவு என்ன? வலை வலை மேற்பரப்பு என்னது? செவ்வகத்தின பரப்பு என்ன? நீளம் தர அகலம் 2 பை ஆர் தர ஹெச். 2 பை ஆர் தர ஹெச். அப்ப விட என்ன? 2 பை ஆர் ஹெச் என்று வரப்போகுது. 2 பை ஆர் ஹெச். வலை மேற்பரப்பு கூட வந்ததா? 2 பை ஆர் ஹெச். அதை வச்சு கொண்டு தான் வலை மேற்பரப்பு. அப்ப நேர பாடம் வாங்கி வச்சிருப்பீங்க. 2 பை ஆர் ஹெச் என்னென்னு வந்தேன்னு தெரியா? சில வேளை இல்லு நிலத்தை தந்து ஏதாவது கேட்க அதுகளை யோசிக்கக்கூடிய மாதிரி இதுல இருந்தான் வந்தது என்றதை வைக்கணும். மொத்த உள்ள இந்த மேற்பரப்பு என்ன? 2 வட்டத்தட்டும் சேரும். 2 பை ஆர் ஹெச் பிளஸ் 2 பை ஆர் வர்க்கம். என் வட்ட மேற்பரப்புக்கு 2 பை ஆர் வர்க்கம் சேரப்போகுது. அது வேற கேள்வி வரைக்கும் அதை பார்ப்போம். அப்ப இதுல கேள்வி எங்களுக்கு முன்னுக்கு வந்தபடியா ஈஸியா துருக்கி போட்டு போயிடலாம். பெருமணத்தை போட்டோம், வெட்டி போட்டு போயிடலாம். 2 பை ஆர் ஹெச். இதுல எங்களுக்கு பைக்கு பிரச்சனை இல்லை. 2 தர 22 கிலோவில் தான் பாவிக்க போறோம். ஆறு என்னது தந்திருக்கானா? 6 தரையில வலை மேற்பரப்பு தந்திருக்கான். அப்ப வலை மேற்பரப்புக்கு பெருமானம் தந்திருக்கான் 528. இவருக்கு நேரம் என்ன தவிர போடுங்க 528. முதல் வரியில சமன்பாடு, 2ஆவதுல அவர் தந்ததுல பிறகு 528 சென்டிமீட்டர் வர்க்கம். உயரம் 14. அப்ப 6 தான் கேட்டுக்கிறாரு. 6 தெரியாத பதிலே போடுவோம். 6 போடுவோம். உயரம் 14. இப்ப வளமையான வேலை எழுவாய் மாட்டோம். அதுக்கு மாதிரி வட்டி போடுவோம்.
7 14 வெட்டினீங்கன்னா 2. இதுலேயும் ஒரு சின்ன பிள்ளை விடுவாங்க. என்னது 7ஐயும் 14ஐயும் வெட்டிட்டு இங்கே போடுற 2 இதில் காலுக்கு போட்டு விட்ருவாங்க. எங்க 7க்கு போட்டு விட்ருவாங்க. நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். நான் என்னது இதையும் வெட்டி போட்டு 2 14க்குலாம் 2 முறைகள் இருக்கு. 7க்குள்ள ஒரு முறை தான் இருக்கு. நீங்க விடுற பிள்ளை என்ன 7க்குள்ள 2ஐயும் 14க்குள்ள 1ஐயும் போட்டு விட்டான். அது கணக்கு முழுக்க பிழைச்சி விட்டுரும். அவங்க இதுக்குள்ள ஒரு முறையும் இதுக்குள்ள 2 முறையும். இனி எங்களுக்கு சுருக்கம் ஒன்றும் இல்லை. 6 காண போறோம். 6 காண்றதுக்கு பேர் ஆசமன் இவ்வளவும் பெருக்கப்படுது. பெருக்கப்படுற அவ்வளவு மிஞ்சால வந்து என்ன செய்யும்? பெரிய வளர்ப்பு 528 யார் பிரிக்க போறார்? 2 தர 22 தர 2 இவ்வளவும் பிரிக்க போகுது. இனி என்ன வெட்டுவோம். ஈஸியா வெட்டக்கூடிய மாதிரி செட் பண்ணியிருப்பான். பார்ப்போம். 2ஆம் வாய்ப்பாடால் வெட்டினோம்னா கீழே ஒரு முறை, இதுக்குள்ள 5க்குள்ள 2 முறை. நெடும்பிரித்தல காட்டிட்டு அங்க காட்டுறோம். அப்படி ஈஸியா விட்டணும். 528 இல்லோ 2ஆல பிரிக்க போறேன். 5க்குள்ள எத்தனை முறை? 2 முறை. 4 ஒரு மிச்சம் 12 6 முறை. 0 8க்குள்ள 4 முறை. இதுல வேற வெட்டுற 5க்குள்ள 2 முறை. மிச்சம் அதுல ஒரு 1 பேர் மந்த 1 இந்த 12ஓட சேருங்க என்ன 6 முறை. மிச்சம் இல்லை 8க்குள்ள 4. இப்படி எழுதாம அதால வெட்டி கொண்டு போறது உங்களுக்கு ஈஸி. திருப்பி 2ஆல வெட்டுறன்னு ஒரு முறை. 2க்குள்ள ஒரு முறை, 6க்குள்ள 3 முறை, 4க்குள்ள 2 முறை. இனி 22 வேற 11ஆல வெட்டலாம். இப்படியும் உங்களுக்கு கூடுதலாக கணக்கு செட் பண்ணிக்க 11ஆல அப்படி வெட்டக்கூடிய மாதிரி தான் கூட வந்துருக்கு. 11ஆல வெட்டினேன். அப்ப 22 ஒரு 2 முறை. இதுக்குள்ள 11 பேர் முதல் 2 நம்பரை சேர்த்தீங்கடா 13க்குள்ள 11 ஒரு முறை. மிச்சம் 2. அந்த 2 இந்த இதோட சேர்க்க 22 தான். அப்புறம் 2ஐயும் சேர்க்க அங்கே கொண்டு 4 போடுற இல்லை 2 இதோட சேர்த்து 10 மடங்கு அந்த முன்னுக்கு இதுல இருக்கிறதா அப்படியே வருது. அப்ப 10 மடங்கு இடத்துல அது வரப்போ 10ஆம் இடத்துல. இப்போ 22க்குள்ள 11 எத்தனை முறை? 2 முறை. திருப்பி 2ஆல வெட்டினீண்டா 6. இவ்வளவும் இதுல செய்யாத இந்த ரஃபா ஒரு இடத்துல இந்த இப்படியே வெட்டி வெட்டி இப்படி குப்பை மேட மேலே பார்ப்பாங்க. ரஃபா ஒரு இடத்துல செஞ்சுட்டு இங்கே வந்து 6 சமணம் எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். உங்களுக்கு அங்கே என்னது சென்டிமீட்டர் வர்க்கத்தில் அந்த அப்போ 6 சென்டிமீட்டர் வேற போகுது. சரியா? 6 சென்டிமீட்டர் உருளைன்ற உயரம் 6 வேற போகுது. அப்போ என்ன செஞ்ச நான் உங்களுக்கு கூடுதலான இதில் எல்லாருக்கும் ஒவ்வொரு வருஷம் நான் சொல்றது சமன்பாடுகளை படமாக்கி வைக்கணும். சமன்பாடுகள் தெரிஞ்சா தேவையானாக்கலாம் அங்கே கொண்டே பிரதிடலாம். இப்போ வட்டி காண்ற வரி காண்றதுக்குன்னா சமன்பாடு இருக்கு. வட்டிக்கு என்ன? கடன் தொகை தர 100 மேல் வட்டி சதவீதம். வரிக்கு தீர்வு வரியில தீர்வு வரிக்கு என்னது? அந்த காலாண்டு அந்த பொருளோட பொறுமை என்னது? ஆண்டு பொறுமை தர 100 மேல் வரி சதவீதம். இப்போ அதுகளை பாடமாக்கிதுன்னா அந்தந்த இடத்துல பிரதிடலாம். பிறகு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரிக்கு இந்த சதவீதத்துக்கு ஒரு சமன்பாடு அதை எழுவாய் மாற்றி நீ திருப்பி பாடமாக்காது. ஒன்றுக்கே 4 சமன்பாடு திருப்பி பாடமாக்கணும் தெரியப்படியும். ஒரு சமன்பாடை பாடமாக்கினா அதை பிரதிட்டு போட்டு எழுவாய் மாத்துறதுக்கு வாங்க. சின்னல அதுக்கு தான் எழுவாய் மாற்றம் படிப்பிச்சது. இந்த 100 சமன்பாடை பாடமாக்கி கொண்டு திரிஞ்சாவன எழுவாய் மாற்றத்துக்கு வாங்க. அப்போ இதில் என்ன? வலைமேற்பரப்பு தந்திருந்த பிரதிட்டு 2 பைக்கு தெரியும் 6 தெரியாது. அவரை மட்டும் 6 வச்சுட்டு எச்சின் தெரியும். மிச்சம் எல்லாத்தையும் எழுவாய் மாற்றி சுருக்கணும் 6 சென்டிமீட்டர் வந்தது. சரியா? நோட் பண்ணுங்க. அடுத்தது பொதுமடங்களில் சிறியதை காணப்போறோம். சரியா? அழைக்கிறேன். அடுத்த சொன்னா போமாசி சொல்றதுக்கு வழியுறு சொல்றேன். எப்படி பார்ப்போம்? இங்க வேற 8x வர்க்கம் பை 8x வர்க்கம் பை கம 6xy 4y வர்க்கம் 6xy 4y வர்க்கம். இப்போ இது வளத்தையும் கொண்டே எழுதி பெருக்கி பிரிச்சு கொண்டிக்காது. சரி, அதையும் பிரிச்சு காட்டுறேன். இப்போ சிலர் வந்து அப்படித்தான் செய்வன்றாகிறது. அப்படி போயிட்டு திரும்பி மற்ற நோங்களானாகிறது ஒரு வழி சொல்றோம். 8x வர்க்கம் பை கம 6xy கம 4y வர்க்கம் போட்டுட்டேன். சரியா? முதலாவது எக்ஸ் வர்க்கம் அதுல குறைப்போம். அப்ப எக்ஸால முதல் பிரிச்சேன்டா 8 எக்ஸ் வர்க்கத்துல எக்ஸ் வர்க்கம் என்ன? எக்ஸ் தர எக்ஸ் என்னது? எக்ஸ் வர்க்கம். அதை ஒரு எக்ஸால பிரிச்சா ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸ் மட்டும் மிச்சம் என்ன? எக்ஸ் பை என்று வரப்போகும். இதுல வெட்டுப்பட்டா 6 பை இதுல எக்ஸே இல்ல 4 பை வர்க்கம். திருப்பி எக்ஸால பிரிக்கிறோம் 8 பை 6 பை 4 பை வர்க்கம். திருப்பி பையால பிரிக்கிறேன் 8 6 4 பை. திருப்பி வையால பிரிக்கிறேன் 8 6 4. திருப்பி என்ன 2ஆல பிரிப்போம் 4 3
ரெண்டு திருப்பி ஒரு ரெண்டு ரெண்டு மூன்று ஒன்று திருப்பி ரெண்டு ஒன்று ஒன்று மூன்று ஒன்று திருப்பி ரெண்டு மூன்றால ஒன்று 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 இவ்வளவும் செய்ய வேண்டி வரப்போகுது. அப்போ இவ்வளவு செஞ்சு போட்டு போமாசி என்ன வரப்போகுது? எக்ஸ் தர எக்ஸ் தர y தர y தர ரெண்டு தர ரெண்டு தர ரெண்டு தர மூன்று. அப்போ எக்ஸும் எக்ஸும் பெருக்கப்பட்டா எக்ஸ் வர்க்கம், மையும் மையும் பெருக்கப்பட்டா y வர்க்கம். இதுல இரண்டு நாலு நான் இரண்டு நாலு நான் இரண்டு எட்டு எட்டு மூன்று 24. அப்போ 24 எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் மட்டும் வரப்போகுது. அப்போ என்ன செஞ்சாங்க? உலகத்தை நெடும் பிரித்தல் எக்ஸால பிரித்து எக்ஸ் இல்லாம வரும் வரைக்கும் எல்லா இடத்துலையும் எக்ஸ் இல்லாம வர பண்ணணும். வையால பிரித்து வை இல்லாம பண்ணி செஞ்சாங்க. இது ஒரு வழி. இன்னொரு வழி இருக்கு பார். இதுக்கு முன்னுக்கு இருக்கிற நம்பர் மட்டும்தான் 8, இவருக்கு முன்னுக்கு 6, இவருக்கு முன்னுக்கு 4. முதல்ல இவரை சுருக்கி முடிப்போம். 2 அளவுக்கு என்ன வரப்போகுது? 4. 6 2 அளவுக்கு தான் 3, 4 2 அளவுக்கு தான் 2. திருப்பி 2 அளவுக்கு என்ன? 2 3 1. திருப்பி 2 அளவுக்கு தான் 1 3 1. திருப்பி 3 அளவுக்கு என்ன? 1 1 1. அப்போ இதுக்கு போக என்ன வரப்போகுது? 2 தர 2 தர 2 தர 3. அப்போ 24 வரப்போகுது. 24 வந்துடும். அப்போ எங்களுக்கு இவ்வளவு நம்பருக்கு மட்டும் நீ கண்டா சரி. அப்போ 24 தூக்கி போட்டுருவேன். போட்டுட்டு பேர் இதுக்குள்ள தேடு எக்ஸில் எதுன்ற அடுக்கு கூட இருக்கு. எக்ஸில் இருந்து வர்க்கம் தானே கூட. எக்ஸில் இருந்து அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் கணம் இருந்தால் எக்ஸ் கணத்தை தூக்கி கொண்டு போடும். இதில் எக்ஸ் வர்க்கம் தானே இருக்கு. எக்ஸ் வர்க்கத்தை கொண்டு போடும். அடுத்தது வையின் அடுக்கு எங்க கூட இருக்கு? வை வர்க்கம் கூடின அடுக்கை தூக்கி கொண்டு போடுவார். அந்த அவ்வளோ பிரித்தல் நீட்டு பிரித்தல் தேவையில்லை. அப்போ எக்ஸ் வைக்கு எக்ஸுக்கு அடுக்கு எங்க இருக்கு? கூட இருக்கு. எக்ஸ் இந்த எத்தனையாம் அடுக்கு? 2ஆம் அடுக்கா 3ஆம் அடுக்கு? யார் கூட இருக்கிறாரோ அவரை தூக்கி கொண்டு வந்து போடுவோம். வைக்கு யார் கூட இருக்கிறா அவரை கொண்டு வந்து போட்டோம்டா 24 எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் உண்டு அப்போது விட இதுதானே கூட என்னது ஓமாசி என்று சில 3 இலக்கத்தில் 3 அச்சர கணிதம். இப்போ எக்ஸ் ஒய் வந்த மாதிரி சில செட்டை கொண்டு வந்து போடுவான் சில வேறுபாடுகளில் அப்படியும் போட்டிருக்கு. அப்போ அந்த இடங்கள்ல என்ன 3 பிரிக்க தெரிஞ்சிருந்தா சரி. வேற ஒரு வித்தியாசமும் இதில் இல்லை. இது செய்யாமலும் விடுறாங்க நிறைய பேர் இருக்காங்க. சரியா? அப்போ இதெல்லாம் ஈஸியான கேள்வியை. சரியோட பிள்ளைகள் இன்றைக்கு இதோட நிப்பாட்டுவோம். அடுத்த மிச்சத்தை ட்ரை பண்ணிட்டு வாங்க. மிச்சம் அடுத்த கிளாஸ் எப்பயும் நான் இந்த இதில் போடுறேன், குரூப்பில் போடுறேன். அந்த 2 ஓட்டிங் மாதிரி போட்டுட்டு எப்போ இருக்க டைமை செட் பண்ணி போட்டு நாங்கள் அடுத்த கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம். சரியா? அதில் மிச்சம் அதில் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் அதை தட்டி விட்டுட்டு இருக்கிறீங்க என்னென்னு போட்டிங் போட்டால் அதுக்கு சரியாக போடுங்க. அப்புறம் மாறி மாறி போன முறை இதான் நடந்தது. ஆளுக்கு ஒரு பக்கம் 2லேயும் போட்டுட்டு இருப்பான். ஏதோ கேட்டிருக்கா 2லேருந்து ஒரு அந்த இதில் எலெக்ஷனில் உங்களோட முகத்துக்காக உங்களுக்கு ஒரு குத்து, அவர்கிட்ட முகத்துக்காக என்ன நம்பர் இருந்து அங்கே ஓட்டு சீட்டன்னு கொடுத்த மாதிரி தான் பிறகு இருக்கும். 2க்கும் மாறி மாறி போட்டு வச்சுப்பாங்க. சரியா? அப்போ என்ன செய்யுங்க? அப்போ இதுகளை கவனிச்சு கொள்ளுங்க. நாளைக்கு ஒரு இன்றைக்கு இரவு இல்லை நாளை போடுவேன். அதுக்குள்ளே பார்த்து உங்களோட இதில் செய்யுங்க. ஓகே அன்றைக்கு எப்படி ஓகே இருந்ததா? கிளாஸ் கிளியராக இருந்ததா? ஓம் சார். என் டவுட்டுகள் இருந்தால் கேட்கலாம். சார் ஃபீட்பேக்களையும் போடலாம். சொல்லுங்க. அதை கூப்பிட்டுங்களா தம்பி? சொல்லுங்க. சரியா? இதே பற்றெல்லாம் போகிற என்னென்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொல்கிற உங்களோட ஒப்பீனியனுக்கு ஏற்ற மாதிரி நான் அது மாற்றி செய்யலாம். அது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு ஆக்கள் நீங்கள் இப்படி செய்யுங்க சார்ன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொண்டு போகலாம். ஒரு நாள் அப்படியே இப்படி என்ன செஞ்சு கொண்டு போகலாம். பிரச்சனை இல்லை. இப்படி பேப்பரை முதல்ல என்ன செய்யும்? இப்போ முன்னுக்கு எல்லா பாஸ் பேப்பர் நான் இப்போ தொடங்கலைண்டா எல்லா இடம் சிலபஸ் கவர் பண்ணப்படுது. அப்போ அதில் போய் நாங்கள் 2 மண்டா சில இடம் ஸ்டாக் ஆகிப்போம். முன்னுக்கு மாடல் பேப்பர்களை செஞ்சு கொண்டு போட மாட்டா எங்களுக்கு எங்களுக்கு செய்யக்கூடிய பேப்பர்களை தெரிவு செஞ்சு எடுத்து செஞ்சு கொண்டு போன மாட்டா படித்த செக்ஷனுக்கு பார்த்து கொண்டு போனோம்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு பாஸ் பேப்பருக்குள்ள இப்போ இந்த ஒரு ஃபஸ்ட் டைம் அதை முடியும் வரைக்கும் ஒரு இந்த கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு மாடல் பேப்பர் அதில் போவோம். அங்கால பாஸ் பேப்பர் தொடங்கி போவோம். ஏன்னா பாஸ் பேப்பர் போன முறை கொஞ்சம் பிந்தி தொடங்கி டைம் காணாம போயிட்டோம். முன்னுக்கு தொடங்கினோன்னா அளவாக கொண்டு போய் சரியா முடிக்கலாம். கடைசி நேரம் ஒரு பேப்பரை ஃபுல்லாக செய்யக்கூடிய மாதிரி இது பார்ப்போம். சரியா? ஓகே, இதோட முடிப்போம். சரி, நன்றி. மிச்சம் நான் அந்த ரெக்கார்ட் குரூப்பில் போடுறேன். மிச்சத்தை நீங்கள் சார் ஒரு ஆ சொல்லுங்க. சார் அந்த எக்ஸக 3 எக்ஸக 4 நீங்க அது மாறி மாறி வருமா? ஏன்னா இந்த எக்ஸாக 3 எக்ஸக 4 ஓ
முன்னுக்கு பின்னுக்கு வந்தா புல வராது தானே? இல்ல எக்ஸாக 4 எக்ஸாக 3 போடலாம், அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு நான் 2 இலக்கத்தை பெருக்க 0 தானே வரணும். இல்ல அந்த கேள்வி இல்ல சார், 3வது கேள்வி. அது மாறி வரலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்க எழுதுற பொறுத்தனை மாறும். அதுல என்னென்னு பொருங்க அழிச்சு செய்யறேன். எக்ஸ் வர்க்கம் சக 7x சக 12 தானே. அது நீ சொல்லுங்கடா கூடாது ஆம் சார். சார். நீ சொல்லாட்டி எக்ஸ் வர்க்கம் நான் முதல்ல என்னத்தை போட்டேன், 3 3 கொண்டு வந்து போட்டபடியா உங்களுக்கு எக்ஸாக 3 மாறி இப்ப போடுங்க. 4x சக 3 நாளைக்கு எக்ஸாக 12 போட்டேன்டா. எக்ஸ பொதுவெடுத்த எக்ஸாக 4 வரும் தாக்க. இதுல 3 பொது எடுக்கும், மூன்று. பொது எடுத்த எக்ஸாக 4 வரும். இப்போ எழுத மாறி எழுதலாம் முன்னுக்கு பின்னுக்கு. எக்ஸாக 4 எக்ஸாக 3 அது பிரச்சனை இல்லை. மாறி எப்படியும் போடலாம், அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு 2 ஓகே தீர்வு சார். அந்த காரணிகள் வந்தா சரி. சரியா? தேங்க்யூ சார். ஓகே, வேற யாராவது டவுட்டுகள்? சரி, ஓகே, குட் நைட்.